விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம் வலுத்து இருக்கு. 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் போய் உட்கார்ந்ததுங்கிறது ஒரு சூப்பர்ப் விஷயம். பல நேரங்களில் மன அழுத்தம் நிறைய இருக்கும். சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி, அதனால மன அழுத்தம் இந்த விருச்சிக ராசிக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அரசு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாசம் நல்ல மாசம், நல்லபடியா ஜாப் கிடைக்கும். இதுல குரு இருப்பது மிக நல்ல விஷயம். இது வாழ்க்கையில் உங்களை புகழ்பெற வைக்கும், அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16ஆம் தேதி பிரதோஷம், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, ஜனவரி 15 தை 1 பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டுப் பொங்கல். அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, மிக முக்கியமான நாள். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும். நான் அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும், குடும்பம் மிக நன்றாக இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க. அது பத்தாது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி, மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும். பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம், முருகனுக்கு விசேஷமான நாள். இந்த தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதே போல் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள். விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபடணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில், தை மாத பலன்களில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு பழைய எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு. அந்த மாதிரி என்றைக்குமே நேர்மையாக வாழ துடிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. எங்கே பார்த்தாலும் நேர்மை குறைவு என்பதை இவர்கள்ட்ட இருக்காது, வாழ தெரியாது. சில விருச்சிக ராசிக்காரங்க கன்சல்டேஷனுக்கு வரும்போது, அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வரும்போது, சமுதாயத்தில் நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போக வேண்டியிருக்குன்னு சொன்னாலே கண்ணில் கண்ணீர் ததும்பும் உங்களுக்கு. இதைத்தான் சார் எங்கள் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, இதைத்தான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, உலகத்துக்கு தகுந்தாப்புல வாழுங்கிறாங்க, என்னால் முடியலையே, தப்புன்னா தப்பை அனுசரித்து வாழ முடியலையே என்று கண்ணீர் ததும்பி நிற்கிறார்கள். அவ்வளவு நேர்மையாக வாழ வேண்டும் என்ற குணமுடைய ஒரு அற்புதமான ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் என்னன்னா, எல்லாவற்றையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. காலபுருஷ தத்துவத்துடைய 8வது ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசி தான் மறைபொருள் ராசிக்கிறோம். எல்லா வகையான ரகசியங்களும் ஒருவர் தன் உள்ளே உட்புகுத்தி வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அது விருச்சிக ராசிக்காரர்களால் தான் முடியும். நீங்கள் போய் ஒரு மிதுன ராசிக்காரரை பார்த்து, எப்பா இந்த விஷயம் நீ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் சொல்லிக்க வைக்கீங்க, அடித்து கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்கள் நீங்கள் சொல்லாதேன்னு சொன்ன செய்தியை பிறரிடம் இயல்பாக கூறிவிடுவார்கள். போட்டு கொடுக்கறதுன்னு இல்லை, இயல்பாக சொல்லிடுவாங்க. எதையும் மறைக்க தெரியாது மிதுன ராசிக்கு. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இது யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரீங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தை மிக ரகசியமாக, பரம ரகசியமாக பாதுகாக்கக்கூடிய தன்மை, வெளியில் சொல்லாமல் தன்னுடைய மனசோடு வச்சுக்கொள்ளக்கூடிய தன்மை, ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கு உண்டு. அது பெரிய ப்ளஸ். அந்த விருச்சிக ராசிங்கிறது நீர் ராசி. ஆகவே தான் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் மன அழுத்தம் நிறைய இருக்கும். சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி, அதனால் மன அழுத்தம் இந்த விருச்சிக ராசிக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தத்தை வெளியே சொல்லாமல் வெளியே தன்னை ஸ்ட்ரிக்டாக அப்படி காட்டிக்கிடுறாங்களே தவிர உள்ளுக்குள்ள மன அழுத்தம். இப்போ விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம் வலுத்து இருக்கு. 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் போய் உட்கார்ந்ததுங்கிறது ஒரு சூப்பர்ப் விஷயம்.
இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்கள் தான். உதாரணமாக ஒரு அரசு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதம் நல்ல மாதம், நல்லபடியாக ஜாப் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்களா, நல்ல ஜாப் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸில் பெரிய லாபம் வேணும், அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குரிய சான்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த சான்ஸை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திக்கிடணும். அப்படி புது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்கு எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல பலன் தெரியும். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் புதிய அக்ரிமெண்ட்ஸில் கையெழுத்து போடுவீங்க, அதுக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். புத்தகம் எழுதக்கூடிய வாய்ப்பு, பப்ளிஷருக்கு நல்ல தன்னுடைய புத்தகங்கள் விற்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இப்போல்லாம் புத்தகங்கள் விற்பது என்பது ஈஸியாக இல்லை, ரொம்ப இப்போ எல்லாமே மாறி போயிருச்சு இல்லைங்களா, டிஜிட்டல் ஆகி போன காலகட்டங்கள். ஆக புத்தகங்கள் வாசிப்பு திறன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கூடும். புத்தகங்கள் விற்கும், கலைஞர்கள் பேச்சாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்ப்பீங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஸ்தானம். அதுவே ஒரு சுக்கிரன் உட்கார்ந்துக்கிட்டு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த போகிற மாதம் இந்த தை மாதம். ஏன்னா 3ல் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். சகோதரியோடு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சா அது இப்போ சால்வ் ஆகிடும். மனைவியோட பிரச்சனை இருந்துச்சா அது சால்வ் ஆகும். ஆனால் 8ல் குரு இருக்குது. இந்த 8ல் குரு இருந்தால் அது நல்லதா கெட்டதா அப்படின்னா, 8ல் குரு இருப்பது, அதாவது சந்திரனுக்கு 6, 8, 12 குரு இருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் பாருங்க. அப்படி 8ல் குரு இருப்பது மிக நல்ல விஷயம். இது வாழ்க்கையில் உங்களை புகழ்பெற வைக்கும், அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். எப்படி நம்ம அதியோகத்தை பேசுகிற போது 6, 7, 8 ஸ்தானங்களை பற்றி நம்ம பேசுகிறோம், அதே மாதிரி இப்போ குரு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு கொடுக்கும். சந்திரனுக்கு 8ல் குரு இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு கொடுக்கும். ஆனால் ஏற்கனவே உள்ள பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க, நகையை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த காலகட்டம் ஒரு ஆன்லைன் கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு தரும். ஏதாவது கோர்ஸ் ஒன்று படிக்கணும் வைங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு தை மாதம் முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது இந்த மாதம் தைப்பூசம் வருது, பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம். விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த தைப்பூசத்தை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட், குடும்பத்தில் சந்தோஷம், வியாபாரத்தில் வளர்ச்சி, நல்ல செய்திகள் எல்லாமே இந்த தை மாதத்தில் சேருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க. அதாவது உங்களுக்கு 15ஆம் தேதி பொங்கல்னு சொன்னோம், 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா, திருமணத்திற்கான ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க, ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க, எங்கே சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது. எங்கள் வீட்டில் பையன் இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும். அதன் பிறகு தான் இந்த பெண் பார்க்கும் படலங்களெல்லாம் நடந்த இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான். அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து 2-3 மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்குரிய காலகட்டம் இது. இந்த மாதம் நடக்க போகிற சில விசேஷங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிங்கன்னா சேலத்தில் சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம், இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று உருவாகும்னு இருக்குது. கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன். எப்படின்னா, மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், அதே போல் மகரத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், இது போக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம், இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே என்னுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம்.
சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.